ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு ஒரு அப்ளிகேஷனில் 2.5 lakh பர்சனல் லோன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் என்னால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அதிகப்படியான ஒரு லோன் ஆகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபைலுக்குலாம் இதுக்கு முன்னாடி கிரெடிட் பி, மணி வியூ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் கூட அப்ரூவல் அப்படிங்கிறது தரது கிடையாது. பட் இந்த அப்ளிகேஷனில் 2.5 lakh அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதுவும் பர்சனல் லோன் ஆப்ஷனில். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணலை. பட் ஃபைனலாக ஒரு சில ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறத முடிச்சுக்க முடியும். சேம் டைம் நீங்கள் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்து வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரொஃபைல் எப்படிப்பட்ட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான். நம்மளுடைய சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது 718 இருக்குது. அதே சமயத்தில் லேட் பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கொட்டி கிடக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா எஜுகேஷனல் லோன் வந்து உள்ளே இருக்குது. அந்த ஒரு ரீசனால் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலே லேட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது இந்த 2.5 lakh லோன் அமௌண்ட் அப்ரூவல் கிடைச்ச அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக இந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், அதாவது இதில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, தென் ஆல்ரெடி இதில் கிடைச்ச லோனுடைய கம்ப்ளீட்டான எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம ஆக்சியோ அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் தான் இருக்கோம். இதில் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் அமேசான் பே லேட்டருக்கு இவங்க பார்ட்னராக இருக்கிறதுனால அமேசான் பே லேட்டரில் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் இங்கேயே பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க இந்த இடத்துல பாருங்க, அவைலபிள் லோன் வந்து அப் டு 4 lakh வரையிலும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டாகவே ஸ்விஃப்ட் அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 minutesல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. பட் டிஸ்பர்சலுக்கு ஒரு சில ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து ப்ரீ க்ளோசர் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவுமே ஆதார் கார்டு, தென் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது கேஸ் பில் வச்சிருக்கீங்க, இபி பில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட சப்மிட் பண்ணிக்கலாம். தென் இவங்களுக்கு பார்ட்னராக அமேசான் பே இருக்கிறதா போட்டிருக்காங்க. பாலிசி பசார் இருக்காங்க, மேக் மை ட்ரிப் இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து இவங்களுக்கு லீடிங் பிராண்ட்ஸ் வந்து பார்ட்னராக இருக்கிறதவும் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் இந்த அப்ளிகேஷனுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்காங்க, விவரிட்டி கேபிட்டல் இருக்காங்க. இதை தவிர்த்து சவுத் இந்தியன் பேங்க்கும் இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து ஃபினான்ஷியல் பார்ட்னர். இப்போ ஆக்சியோ அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் பர்சனல் லோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு வரக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாங்கிறது. ஸோ அது என்னவோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. தென் என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு லோன் வேணும் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னா ஓகேங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கான லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் 2.5 lakh லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் நம்ம 30,000 செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். நம்ம அதிகபட்சமாக ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 30 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுவே மினிமமாக பார்த்தீங்கன்னா 24 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே 2.5 லட்சம் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் மேலே பாருங்கள் தெரியும், 2.62% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 11,800 ப்ளஸ் ஒரு 440 இந்த 2 அமௌண்ட்டும் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 2,37,760 நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணதை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னையிலேருந்து இந்த மந்த் எண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விதத்தில் ப்ரீ இஎம்ஐயா 5,676 அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம மந்த்லி இஎம்ஐ அப்படிங்கிறது அந்தாண்ட 30 மாதத்துக்கு 12,137 அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ஆரம்பத்திலேயே எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரியும் இருக்கும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இப்போ நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லோன் ஆஃபர் என்ன ஏதுங்கிறதையும் ஷோ பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கான லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணும், டென்யூர் எவ்வளோ வேணும், இது ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த விதத்தில் நம்மளுடைய பேசிக்கான டாக்குமெண்டேஷன் முன்ன பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா லோன் அக்ரிமெண்ட் அண்ட் ஆட்டோ டெபிட்கான ஈனாச் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா
லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ப்ரொஃபைலில் டவுட்ஸ் இருக்கும்பொழுது அவங்களோட ஏஜென்ட் வந்து டேரெக்டாகவே வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு விசிட் பண்ணி ஜஸ்ட் உங்களை ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டோட நிற்க வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே லோன் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே வித்தின் 1 டேவில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ டேரெக்டாக வீட்டுக்கே வந்தாலும் இல்லை ஆன்லைன்லேயே கம்ப்ளீட்டான ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேபி இன்ஸ்டண்ட்டாக கூட அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டைரக்ட் விசிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி அதிலேருந்து வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்லேயே லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். ஓகே, ஓவரால் இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணியும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ.